பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 3 டொமேட்டோவை தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி கொஞ்சம், அப்புறம் பச்சை மிளகா வேணால் யூஸ் பண்ணலாம். எனக்கு பச்சை மிளகா கிடைக்காத தொட்டு சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். எண்ணெய் தாளிக்கிறதுக்கு, சில்லி பவுடர் காரக்கு ஏற்ற மாதிரி, 3 தக்காளிக்கு 1 கப் தயிர், உப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி, கடுகு தாளிக்கிறதுக்கு. இப்போ பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், 1 ஸ்பூனு. எண்ணெய் காஞ்சிடுச்சு, கொஞ்சம் கடுகு தாளிக்க போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இப்போ நீங்கள் பச்சை மிளகா போட்டிங்கன்னா இஞ்சி பச்சை மிளகா இப்போவே போட்டுடணும். நான் ஃபஸ்ட்டு இஞ்சி தக்காளி வதங்கினதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடர் போடுறேன். இப்போ இஞ்சி போட்டுடுறேன். இப்போ டொமேட்டோ, ஆச்சு. இப்போ டொமேட்டோ நல்லா வதங்கணும். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம், அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். இது தக்காளி பச்சடி சாம்பாருக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனு. அது பச்சை மிளகாய் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கணும், நல்லா வதங்கட்டும். அப்போ சரி எப்படி செய்கிறது. இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம், அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா வதங்கி வந்துருக்குது. இப்போ சில்லி பவுடர் போட்டுடலாம். ஆக்சுவலி இது ஒரிஜினல் ரெசிபி பச்சை மிளகா தான் போடணும். இப்போ லாக்டவுனால் பச்சை மிளகா எனக்கு கிடைக்கல, ஸோ பச்சை மிளகா போட்டு இன்னொரு ரெசிபி போடுறேன். இதுவும் ஒரு டேஸ்ட்டு, அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு பச்சை மிளகா. இது நல்லா வதங்கி இப்படி சுருண்டு வரணும். ஒரு 2 மினிட்ஸ் அந்த மசாலா வெந்த உடனே எடுத்து ஆற வச்சிடலாம் நம்ம. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஆறணுன்னா இல்லை தயிர் விடணும். தயிர் விட்டுட்டு உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலரி விட்டுடணும். தயிர் விட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டு. ஒரு 10 மினிட்ஸ் ஆறட்டும். பாருங்கள் ஆறிடுச்சு. இப்போ தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். 3 தக்காளிக்கு 1 பவுல் தயிர் கரெக்டாக இருக்கும். ரொம்ப புளிப்பு வேண்டாம், ரொம்ப புளிச்சிட்டா தக்காளி கொஞ்சம் புளிப்பு இருக்கும். இது சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனு. சால்ட் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதுதான் தக்காளி பச்சடி, சூப்பராக இருக்கும் சாம்பார். இப்போ சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான தக்காளி பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் எழுதுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.